அண்ணாவுக்கு பிறகு அவருடைய கொள்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறது, அவருடைய சித்தாந்தங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, அவருடைய செயல்பாடுகள் வாழ்ந்திருக்கிறது. பேரறிஞர் அண்ணாவின் சமூக நீதி கொள்கையும் இன்றைய சமூக நீதி கொள்கை மாறுபடுகிறதா? புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பழகு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்று நம்முடைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருப்பவர் அதிமுகவின் இலக்கிய அணி செயலாளராக 17 ஆண்டுகள் இருந்தவர், கவிஞர், பட்டிமன்ற பேச்சாளர், எழுத்தாளர் என்று பல முகங்களை கொண்டவர், அதிமுக முன்னாள் அமைச்சர், செய்தி தொடர்பாளர் திரு வைகை செல்வன் அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. அரசியல் பழகு நிகழ்ச்சியினுடைய முதல் பகுதி. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிறப்பு விருந்தினர் உங்களிடையே ஆற்ற இருக்கும் தலைப்பு அண்ணா நேற்று இன்று நாளை. சின்ன காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாதுரை என்று அழைக்கப்பட்ட பேரறிஞர் அண்ணா என்று உருமாறிய வளர்ந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு கட்டமைப்பை உருவாக்கிய ஆகச்சிறந்த தலைவரை பற்றித்தான் நாம் உரையாட இருக்கிறோம், பேச இருக்கிறோம். அண்ணா எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்திருந்தார்? 59 வருட காலம்தான் அவர் வாழ்ந்திருந்தார். மிகப்பெரிய திராவிட இயக்கத்தினுடைய கொள்கையை, சித்தாந்தத்தை, லட்சியத்தை உருவாக்கி காங்கிரஸ் அல்லாத ஒரு ஆட்சியை தமிழகத்திலே ஏற்படுத்த முடியும் என்று ஒரு சாமானியன் கூட, ஒரு எளியவன் கூட ஒரு சட்டமன்ற உறுப்பினராக முடியும் என்பதை நிலைநிறுத்தி யவனை நதிக்கரையில் பாராளுமன்றத்தின் படிக்கட்டுகளில் அத்தானி மண்டபத்தில் உள்ளே நுழைந்து பாரத பிரதமரையும் உலுக்கி கேள்வி கேட்கிறவன் ஒரு எளியவன் என்பதை நிரூபித்து காட்டிய பெருந்தகை பேரறிஞர் அண்ணா அவர்கள் மகத்தான திராவிட இயக்கத்தின் முதலமைச்சராக எத்தனை ஆண்டுகள் இருந்தார்? நண்பர்களே, 22 மாதங்கள் தான் இருந்தார். ஆனால் இன்று நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம், நூற்றாண்டு கடந்தும் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஏன்? நேற்று அவருடைய கொள்கை இன்று நீர்த்து போய்விடவில்லை. நிச்சயமாக இன்று நீர்த்து போய் விடவில்லை என்று சொன்னால் நாளையும் நீர்த்து போகாது. மொழி கொள்கையில் அவர் கொண்டிருந்த ஆழமான பற்றுறுதி, இனத்தின் மீதான, தமிழ் இனத்தின் மீதான நம்பிக்கை, இவைகளெல்லாம் ஒரு காரணகர்த்தாவாக திகழ்ந்த காரணத்தினால்தான் உலகத்திலேயே அதிகமான சிலை யாருக்கு இருக்கிறது தெரியுமா? ஆசையே அழிவுக்கு காரணம் என்று சொன்னானே கௌதம புத்தர், புத்தருடைய சிலைதான் உலகத்திலே அதிகமாக இருக்கிறது. இந்தியாவிலே யாருடைய சிலை அதிகமாக இருக்கிறது தெரியுமா? ஒடுக்கப்பட்ட மக்களுடைய இன விடுதலைக்காக தன்னை அர்ப்பணித்தாரே ஈடு இணையற்ற தலைவர், தன்னை எரித்து தரளாக எரிந்து இருட்டும் உலகத்துக்கு தானே நெருப்பாகி வெளிச்சத்தை தந்தாரே அண்ணல் அம்பேத்கருடைய சிலை இந்தியாவிலே அதிகமாக இருக்கிறது. தமிழ்நாட்டிலே யாருடைய சிலை அதிகமாக இருக்கிறது என்று கேட்டால், முச்சூடும் தமிழை உலகமெங்கும் கொண்டு சேர்த்த ஈடு பெருந்தகையாளர் பேரறிஞர் அண்ணாவுடைய சிலைதான் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறது. ஆகச்சிறந்த பெருமைகளை, அடையாளங்களை விட்டு சென்றிருக்கிற அவருடைய அடையாளத்தை இன்று நாம் நேசித்த காரணத்தினால்தான் தமிழ் கூறும் நல்லுலகம் தமிழ்நாடு முழுவதும் பெருந்தகை பேரறிஞர் அண்ணாவுடைய சிலையை வைத்து மகிழ்ந்தது. ஆகவேதான் இன்றும் அவரை நாம் நினைத்து நினைத்து போற்றி பாதுகாக்கின்றோம், மகிழ்கின்றோம். அவருடைய பேச்சாற்றல் வியக்கத்தக்கது. 2000-3000 ஏக்கருக்கு சொந்தக்காரர்கள், பெரிய நிலச்சுவார்ந்தார்கள், நிலக்கிழார்கள், இவர்கள்தான் அரசியல் அதிகாரத்தை சுவைத்து பார்க்க முடியும் என்கிற நிலையில் இருந்த நேரத்தில் ஒரு சாதாரணவர்களும் சட்டமன்ற உறுப்பினராக முடியும். ஜனநாயகத்தினுடைய நம்பிக்கை காற்றை விதைத்தவன் பெயர்தான் சின்ன காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாதுரை அவர்கள். நண்பர்களே, நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன். நான் அரசு தலைமை கொறடாவாக பணியாற்றியிருக்கிறேன். மாண்புமிகு பள்ளிக்கல்வி, இளைஞர் நலன், விளையாட்டு, தமிழ் வளர்ச்சித்துறை, கலை பண்பாடு என்று 13 இலாக்காக்களுக்கு மேலாக அமைச்சராக நான் பணியாற்றியிருக்கிறேன். ஆனால் இந்த உயரத்தை தொடுவது சாதாரண விஷயமா? நான் ஏதுமற்ற பின்புலம் இல்லை, ஒரு கிராமத்து மாணவன். இப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்க முடியும் என்று நிரூபித்து காட்டியவன் பெயர்தான் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா. மாணவர்கள் மத்தியிலே அவர் உரையாற்றுகிறார். அண்ணாமலை பல்கலைக்கழகம் உரையாடி விட்டதற்கு பிறகு பத்திரிகையாளர் கேட்கிறார்கள் அண்ணாவிடத்தில், அண்ணா, மாணவர்களை படிக்கத்தானே விட வேண்டும், அவர்களிடத்தில் அரசியல் ஆர்வத்தை ஏற்படுத்தி அவர்களையும் திசை மாற்றுகிறீர்களே என்று ஒரு கேள்வியை கேட்டார்கள்.
அதற்கு பெருந்தகை பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள், மாணவர்களுக்கு அரசியல் என்பது அத்தை மகளைப் போல, தூர இருந்து பார்க்கலாமே தவிர தொட்டுவிடக்கூடாது என்று சொன்னார். இது எவ்வளோ நயமான ஒரு பதில். இப்படி ஒவ்வொரு விதத்திலும் அந்த அவருடைய பேச்சாற்றலுடைய யுத்தியை நாம் பார்க்கலாம். பெரியாரை சந்திக்க போகிறார். அவர் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டு விட்டார். பெரியாரை தனியாக சந்திக்க போகிறார். சந்தித்து விட்டு வாழ்த்தை பெற்றுவிட்டு திரும்பி வருகிறார். அப்போது பத்திரிகையாளர் கேட்கிறார்கள், நீங்கள் பெரியாரை விட்டு விலகி செல்கிற போது பெருங்கூட்டமாக போனீர்கள், இப்போது தனியாக போகிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்டார். உடனே நயம்பட சொன்னார், திருமணத்திற்கு பத்திரிகைகளை அடித்து எல்லோரையும் அழைக்க வேண்டும், எல்லோரும் வருவார்கள், எல்லோரும் போவார்கள், தேனிலவுக்கு தனியாகத்தானே போக வேண்டும். இதுதான் நயம். சட்டமன்றத்தில் விவாதம் நடக்கிறது. புளி நம்ம சாப்பிடுகிறோமே, புளியினுடைய விலை அதிகமாகிவிட்டது. அப்போது காங்கிரஸ் கட்சியினுடைய உறுப்பினர் விநாயகம் அவர்கள், மரியாதைக்குரிய திருத்தணியை சேர்ந்தவர், கேள்வி எழுப்புகிறார். புளி விலை அதிகமாகிவிட்டது, அது எங்கள் ஆட்சியில் குறைவாக இருந்தது, உங்கள் ஆட்சியில் அதிகமாகிவிட்டது, அப்போ யாருடைய சாதனை இது தெரியுமா என்று கேட்டார். யாருடைய சாதனை என்று அப்படியே அடிக்கிட்டே போகிறார். உடனே அண்ணா எந்திரிச்சார். அவர் சொன்னார், புளி விலை அதிகமாகிவிட்டது என்று சொல்கிறார், இது யாருடைய சாதனை என்று கேட்கிறார். புளிய மரத்தின் சாதனை தான் என்று சொன்னார். ஆக அவருடைய பேச்சை வீழ்த்துகிற ஆற்றல் எவருக்குமே இல்லை. நாடாளுமன்றத்தில் வாதம் நடக்கிறது. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இந்தி வேண்டாம் என்ற ஒரு வாதம் தொடங்குகிறது. உத்தரப்பிரதேசத்திலே பேசுகிறார்கள், பீகாரிலே, ராஜஸ்தானிலே, சிக்கிமிலே, மேகாலயாவிலே, திரிபுராவிலே, ஜம்மு காஷ்மீரிலே, இப்படி தொடங்கினால் மகாராஷ்டிராவில் இருந்து தொடங்குகிற போது இந்தி அதிகமாக பேசுகிறார்கள். எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிற மக்கள் தொகை கொண்டிருக்கிற மொழி இந்தி. ஆகவே இந்தி மொழியை நீங்கள் ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுகிறது. நாடாளுமன்றத்தில் அனல் பறக்கிறது விவாதம். நிறைவாக அண்ணா பேசினார், எண்ணிக்கையில் அதிகமாக பேசுகிறார்கள் என்பதற்காக இந்தி மொழியை திணிக்காதீர்கள். இந்தியாவின் தேசிய பறவை எது? மயில். அது எண்ணிக்கையில் குறைவாக இருக்கிறது, ஆனால் தேசிய பறவையாக மயிலைத்தான் நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். அதிகமாக இருக்கிற பறவையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் காக்கையைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். உடனே பண்டித ஜவஹர்லால் நேரு அவையிலே விட்டிருந்தார். அப்படியானால் எண்ணிக்கையில் நீங்கள் அதிகமாக இருப்பதை வைத்து நீங்கள் எடை போட வேண்டாம். எண்ணத்தில், ஒரு கலாச்சார பண்பாட்டு நாகரிகத்தில் 3500 ஆண்டுகால பாரம்பரியமிக்க தமிழ் மொழியை எடுத்துவிட்டு அங்கே ஒரு இந்தியை திணித்தால் அது விபரீதத்தை சந்திக்க நேரிடும் என்று அவர் போட்ட 50 ஆண்டு கால அந்த பேச்சினுடைய தொடர்ச்சி இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதுதான் அண்ணாவுக்கு பிறகு அவருடைய கொள்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறது, அவருடைய சித்தாந்தங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, அவருடைய செயல்பாடுகள் வாழ்ந்திருக்கிறது. அவர் கேட்டார், வாட் டு யூ மீன் பை தி டிஃபைன் ஆஃப் டெமோக்ரஸி? ஜனநாயகம் என்றால் என்ன அண்ணா என்று கேட்டார். மிக எளிய வரிகளை சொன்னார் அண்ணா, தம்பி, மக்களிடத்திலே செல், மக்களோடு பழகு, அவர்களை நேசி, அன்பு செலுத்து, அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டவற்றை அவர்களுக்கே திருப்பித்தா, அதுதான் ஜனநாயகம். ஒருவன் அரசியலில் அதிகாரத்தை பெறலாம், கல்வியால் ஒருவன் அதிகாரத்தை பெறலாம், ஆனால் மனித நேயத்தால் தான் எப்போதும் அவர் மதிக்கப்படும். அவருடைய மரணத்தின் போது இதுவரை உலகத்தில் எப்படி ஒரு கூட்டம் எங்கும் கூடியதாக வரலாறே இல்லை. உலகக்கிண்ண சாதனை, அவ்வளவு பேர் திரண்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு தலைவனாக பேரறிஞர் அண்ணா அவர்கள் விளங்கிய காரணத்தினால்தான் இன்றும் அவர் நேசிக்கப்படுகிறார் என்கிற கருத்தை உங்கள் முன்னால் பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அரசியல் பழகு நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதி இது கேள்வி பதில் நேரம். 1949 திராவிடர் கழகத்திலிருந்து அவர் ஆட்சி விலகாமல் இருந்திருந்தாருன்னா 1969 அவர் ஆட்சி அமைச்சிருப்பாரா? அப்படி ஆட்சி அமைத்ததற்கு கட்சி விலகல் தான் காரணமா? திராவிடர் கழகம் சமூக மாற்றத்தை விதைக்கிற கட்சி, மூட நம்பிக்கைகளை, முடைநாற்றத்தை உடைத்தெறிக்க வேண்டும் என்பதற்கு போராடுகிற கட்சி. அது வாக்கு அரசியலை நடத்துகிற கட்சி அல்ல. ஆனால் தேர்தல் அரசியலில் பங்கு பெறுகிற போதுதான் எளியவர்களும் சாமானியவர்களும் சரித்திரம் படைக்க முடியும் என்பதற்காகத்தான் பேரறிஞர் அண்ணா இப்படி ஒரு முடிவை எடுத்தார். முதல்வராக இருந்ததற்கு முன்னாடி அவர் செய்த புரட்சியும் அவர் செய்த
சாதனைகளும் முதல்வர் ஆனதுக்கப்புறம் வயது முதிர்ச்சியினால் அவரோட செயல் குறைஞ்சிருச்சா, புரட்சி குறைஞ்சிருச்சா, இல்லை அவருக்கான கட்டுப்பாடுகள் ஏதாவது விதித்திருந்ததுனால அவரோட செயல்பாடுகளில் தளர்ச்சி ஏற்பட்டுச்சா? இல்லை, அதாவது வந்துங்க, அவர் இந்த மாநிலத்தை தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று போராடினார். அதை நடத்தி காட்டினார். தமிழ்நாடு என்று பெயரை சூட்டி சுயமரியாதை திருமணங்களை அரசு அங்கீகரித்து இப்படி பல்வேறு சாதனைகளை செய்திருக்கிறார் அண்ணா அவர்கள். ஆக அவர் என்ன நினைத்தாரோ, என்னெல்லாம் அவர் கனவு கண்டாரோ அதையெல்லாம் அந்த குறுகிய காலத்தில் அவர் ஏற்படுத்தினார். இன்னும் நீண்ட நெடிய காலம் இருந்திருந்தால் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தியிருப்பார். அடுத்தடுத்து அந்த அரசுகள் எல்லாம் அதைத்தான் செய்து காட்டின. இப்போ இருக்கிற திராவிட கட்சிகள் கூட்டணி ஆட்சியில் பங்கு அந்தளவுக்கு கூட்டணியிலே அவங்க கட்சிகள் இருந்தாலும் தர மறுக்கிறாங்க. இப்போ இன்கேஸ் இந்த டைமுக்கு அண்ணா அவர்கள் உயிரோடு இருந்தால் ஆட்சி பெரும்பான்மையாக இல்லைன்னா கூட கூட்டணி ஆட்சிக்கு அவர் அக்செப்ட் பண்ணியிருப்பாரான்னு தெரிஞ்சுக்கலாம். 1980 புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி கலைக்கப்பட்ட பிறகு காங்கிரஸ் ஆட்சி, அதாவது மத்தியிலே ஆளுகின்ற காங்கிரஸ் ஆளும் கட்சியும் திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டு சேர்ந்து தேர்தலில் போட்டி போட்டபோது U50 I50, நீங்கள் 50 இடம் நாங்கள் 50 இடம், கூட்டணி சர்க்கார் என்ற மாதிரி ஒன்றை சொன்னார்கள். ஆனால் ஆதரவு எம்ஜிஆருக்கு தான் கிடைத்தது. அவர்தான் 2வது முறையாக முதலமைச்சரானார். 2006 மைனாரிட்டி சர்க்காரை திராவிட முன்னேற்றக் கழகம் அமைத்தது. 96 இடங்கள் தான் இருந்தது. அறுதி பெரும்பான்மை பெறவில்லை. காங்கிரஸோடு அவர்கள் ஆட்சி செய்தார்கள். அப்படி இருந்த நிலையிலும் ஆட்சி அதிகாரத்தை தரவில்லை. ஆக தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த மாத்திரத்திலே ஒருவரே ஆள வேண்டும் என்பதைத்தான் இதுவரை அவர்கள் முடிவெடுத்து வாக்களித்திருக்கிறார்களே தவிர தனித்தனியாக ஆள வேண்டும் என்பதற்கு இல்லை. பேரறிஞர் அண்ணாவின் சமூக நீதி கொள்கையும் இன்றைய சமூக நீதி கொள்கை மாறுபடுகிறதா? அப்படி மாறுபட்டால் எவ்வாறு மாறுபடுகிறது? இந்தியா முழுவதும் 50% இடஒதுக்கீடு தான். ஆனால் தமிழ்நாட்டில் மாத்திரம்தான் 69% இடஒதுக்கீடு வழங்கிய மாநிலம் தமிழ்நாடு தான். வேறு எந்த மாநிலத்திலும் இல்லை. 69% விழுக்காடு சமூக நீதியை வழங்கியது புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். 67% வழங்கிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். இப்படி இடஒதுக்கீட்டின் மூலமாக பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலினத்தவர்கள், பழங்குடியினருக்கு பல்வேறு கல்வியால் வாய்ப்பு வழங்குகிற போது கல்வியால் ஒருவர் அதிகாரத்தை பெற முடியும் என்று நிரூபித்து காட்டிய மாநிலம் தமிழ்நாடு தான். ஆக அன்று அவர் நினைத்த அந்த சமூக நீதி கொள்கை இன்றும் பேணி காக்கப்படுகிறது என்பதுதான் உண்மை. இப்போ இருக்கிற சில அமைப்புகள்லாம் திராவிடம் இல்லாத தமிழ்நாடு உருவாகணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த காலகட்டம் முக்கியமான காலகட்டம். அண்ணா இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. அண்ணா இருந்திருந்தால் என்ன சொல்லியிருப்பார்? நிச்சயமாக வென்றிட முடியாது. ஏனென்று சொன்னால் அதனுடைய அடித்தளம் மிகவும் வலுவாக இருக்குது. ஏனென்று சொன்னால் இந்த 50 ஆண்டு காலம் நீட்சியிலே 50 ஆண்டு கால அந்த வளர்ச்சியிலே அண்ணா அவர்களும் அதற்கு முன்பு அவருடைய குருவாக இருந்த பெரியார் அவர்களும் போட்ட அந்த மாற்றத்தின் விதை இன்றும் நீர்த்து போகாமல் நிலைத்திருக்கிறது. அண்ணாவுடைய கொள்கைகளை பின்பற்றுகிற இயக்கத்தோடு சேர்ந்து ஒருவர் வளரலாமே தவிர தனித்து வளர முடியாது. தமிழகத்தில் இந்தி வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கட்சிகளோடு ஏன் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இணைந்து செயல்படுகிறது? அரசியலில் நீங்கள் ஒரு கொள்கை வைத்திருக்கலாம், நான் ஒரு கொள்கை வைத்திருக்கலாம், அவர் ஒரு கொள்கை வைத்திருக்கலாம். ஆனால் கொள்கைகள் பலவாக இருந்தாலும் சரி, ஒரே கொள்கை என்ன என்றால் பொது எதிரியை வீழ்த்துவதற்காக கூட்டணி செய்கிறோம். கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. கூட்டணி வைத்ததற்காக கொள்கையை சமரசம் செய்வதல்ல, தேர்தலுக்கான கூட்டணி. பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலாக கூட்டணி அமைத்த போது சுதந்திரா கட்சி ஒன்றை உருவாக்கிய ராஜாஜியோடு கூட்டணி சேர்ந்தார். ராஜாஜி காங்கிரஸில் இருந்தவர், காலமெல்லாம் திராவிட இயக்கத்தை எதிர்த்தவர். அவரோடு நீங்கள் ஏன் கூட்டணி சேர்ந்தீர்கள் என்று கேட்டபோது அண்ணா அவர்கள் சொன்னார்கள், என் வீட்டுக்குள்ளே பாம்பு வந்து விட்டது, அதை அடிப்பதற்காக தடியை தேடினேன், சுதந்திரா கட்சி தடி கிடைத்தது, அதை அடித்தேன். பாம்பை விரட்ட வேண்டும், எந்த தடி இருக்கிறது என்று பார்க்கக்கூடாது என்று சொன்னார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அண்ணா இருக்காரா? நிச்சயமாக இருக்கிறாரு. அதாவது அண்ணாவுடைய பேரிலே ஒரு கட்சி, அண்ணாவினுடைய கொள்கையே எங்கள் கட்சி, அண்ணாவுடைய படமே எங்களுடைய சின்னம். எங்களுடைய அதிமுக கொடி இருக்கு, அந்த கொடியிலே அண்ணா, கொள்கையிலே அண்ணா, கோட்பாடுகளில் அண்ணா. அண்ணா இல்லை என்று சொன்னால் அதிமுக இல்லை. நீங்கள் சொல்லினீங்க திராவிட கோட்பாடு இல்லாமல் ஒரு கட்சி இங்கே வளராது வெல்லாது அப்படின்னு. ஆனால் ஒரு கட்சி இங்கே அந்த மாநில அங்கீகாரம் பெற்று 36 லட்சம் மக்கள் அதை ஆதரிச்சிருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஜனநாயகம் பெருவாரியாக இருப்பவர்களை ஆதரிக்கிறது.
நீங்கள் பெருவாரியாக ஆக முடியாமலே அப்படி இருந்தால் என்றால் ஆதரவில்லை. பெரும்பகுதியானவர்கள் ஆதரிப்பவர் தானே வெற்றி பெற முடியும். ஆக 36 லட்சம் பேர் ஆதரிக்கிறார்கள். அதுவே 56 லட்சம் பேர் ஆனால் அவர்கள் ஆட்சிக்கு வரலாம். ஆட்சிக்கு வரட்டும், அடையாளத்தை பெறட்டும். இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறோம். திரையில் ஒரு 5 புகைப்படங்கள் வரும். அந்த புகைப்படங்களை பார்த்தவுடன் உங்கள் நினைவில் தோன்றக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் எங்களுக்காக சொல்லணும். இதுதான் இந்த பகுதியினுடைய சாராம்சம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒரு மனிதநேயமிக்க ஒரு பண்பாடு. பசித்தவர்களை கண்டபோதெல்லாம் அவர்களுக்கு உணவு வழங்க வேண்டும் என்கிற உள்ளம் அவருக்கு இருந்தது. அவர் முதலமைச்சராக 77 கோட்டை கொத்தளத்தில் ஆணை சேனை ஆளம்பு கோட்டை கொத்தளத்தில் கொடிமரத்தில் கொடியேற்றி அமர்ந்தபோது பத்திரிகையாளர் கேட்டார்கள், நீங்கள் நடிகர் என்ற காரணத்தினால்தான் முதலமைச்சர் ஆனீர்களா என்று கேட்டார்கள். அவர் சொன்னார், நான் நடிகர் என்ற காரணத்தினால் மக்களிடத்தில் எளிதில் அறிமுகமானேன், நல்லவன் என்கிற காரணத்தினால் மக்களை என்னை முதலமைச்சராக்கினார்கள் என்று சொன்னார். ஆகவேதான் நல்லவனாக ஒரு மனிதன் வளர்கிற போதுதான் அவன் எப்போதும் நினைக்கப்படுகிறான், மதிக்கப்படுகிறான். அப்படிப்பட்ட மனிதர் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். தந்தை பெரியார் முடைநாற்றத்தை வேரோடும் மண்ணோடும் வீழ்த்து காட்டிய மகத்தான பிதாமகன். ஒடுக்கப்பட்ட மக்கள் ஏன் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள்? நான் சட்டக்கல்லூரியில் படிக்கின்ற காலகட்டத்தில் ஒரு கவிதை எழுதினேன். பொதுக்கிணற்று நீரில் தாக மிகுதியால் தண்ணீர் குடித்துவிட்ட பட்டியலினத்து சிறுவனை கட்டி வைத்து உதைத்தது ஊர் பஞ்சாயத்து. எல்லோருக்கும் தான் பெய்கிறேன் என்று எந்த மழை வந்து சாட்சி சொல்லும் என்று உணர்வுபூர்வமான அந்த கவிதை தந்தை பெரியாரிடமிருந்து நான் கற்றுக்கொண்ட பாடம். புரட்சி தலைவி அம்மா அவர்கள், அவரை பற்றி நினைக்கிற போது ஒரு சின்ன நிகழ்வு. அவர் முதலமைச்சர், நான் அமைச்சர். டெல்லிக்கு செல்ல வேண்டும். டெல்லியிலே முதியோர் கல்வியில் முதலிடத்தை பெற்ற ஒரு மாநிலம் தமிழ்நாடு. அப்போது அந்த கோப்புகளை வாசித்து கொண்டிருக்கிற போது நான் எச்சியை தொட்டு பக்கத்தை திருப்பினேன். என்னையே பார்த்து கொண்டிருந்தார். 2 பக்கம் எச்சியை தொட்டு திருப்பியதற்கு பிறகு பெல்லை அடித்தார். அவருடைய கடைநிலை ஊழியர் வந்தார். ஒரு பஞ்சு ஒரு தண்ணியோடு கொண்டு வந்து வைக்க சொன்னார். வச்சுட்டு, தம்பி எச்சியை தொட்டு திருப்பக்கூடாது, டெல்லி போகிறீங்க, என்னுடைய அமைச்சர் இப்படி ஒரு பழக்கத்தை வைத்து கொள்ளக்கூடாது, தண்ணியை தொட்டு திருப்பணும்னு சொல்லி அதை ஒழுங்குபடுத்தினார். அவர் தலைமையிலே நான் அமைச்சராக பணியாற்றியது வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பேர். திரு கருணாநிதி அவர்கள் ஒரு மகத்தான ஒரு தமிழறிஞர். அரசியலுக்கு அப்பாற்பட்டு அவர் தமிழில் மாத்திரம் பயணித்தால் நிச்சயமாக நோபேல் பரிசு அவர் பெற்றிருப்பார். அந்த அளவிற்கு ஆகச்சிறந்த ஒரு தமிழறிஞர். நன்றி சார். மீண்டும் வேறொரு அரசியல் பழகு நிகழ்ச்சியில் வேறொரு தலைப்போடு வேறொரு சிறப்பு விருந்தினரோடு சந்திக்கலாம். நன்றி.